ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து ஒரு எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிரிக்கெட் டேட்டா வந்து என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டெஃபினிஷனில் என்ன கலெக்டிங்னு போட்டிருக்கும். ஸோ கலெக்டிங்னா வந்து இங்கே வந்து என்ன ரன்ஸ் வந்து ஒரு பிளேயரால் வந்து என்ன அடிக்கிற ரன்ஸ், அதான் என்ன பிளேயர் வந்து ஸ்கோர் பண்ணின ரன்ஸை வந்து நாங்கள் ஃபஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45, 60, 10, 80, 55 என்ன ஒரு 5 மேட்ச் அவர் விளையாடின 5 மேட்ச்சில் வந்து அவர் ஸ்கோர் பண்ணின வந்து ரன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது மென்ஷன் பண்ணிக்கிறேன் அனலைசிங். அப்போ அனலைஸ்ன்னு வரும்போது என்ன அந்த ரன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு அனலைசிஸ் வந்து செய்யலாம். அனலைஸ்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 மேட்ச்லேயும் ஸ்கோர் பண்ண ரன்னை பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் ஒன்று எடுக்கலாம், மீன் எடுக்கலாம். இல்லாட்டி என்ன அந்த 5 ஸ்கோரையும் பேஸ் பண்ணி ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் 80 வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டாக நினைக்கிறேன். ஸோ 80 வந்து ஹையஸ்ட்னு சொல்லலாம். அதேமாதிரி லோவஸ்ட் வந்து என்ன ஒரு 10 ரன் நினைக்கிறேன், 10 வந்து லோவஸ்ட்னு சொல்லலாம். அப்போ இதில் என்ன ஒரு அனலைசிங் ஒன்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கில் இந்த கலெக்டிங், அனலைசிங், ஒரு இன்டர்பிரிட்டிங்னு சொல்ல வரும்போது அந்த 5 மேட்ச்சில் ரன் அந்த ஸ்கோர் இருக்குல்ல, அந்த ஸ்கோர் 5 ஸ்கோர் அதே வந்து நாங்கள் ஒரு சார்ட் ஒன்றில் ஒரு லைக் என்ன ஒரு லைன் கிராஃபோ இல்லாட்டி என்ன ஒரு பார் சார்ட் இல்லை ஹிஸ்டோகிராஃபி இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்றில் வந்து நாங்கள் இன்டர்பிரிட் பண்ணலாம். ஸோ இது என்ன காமனாக வந்து இதை ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்லாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்ல வரோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பாட்டு இருக்குது இன்ஃப்ளூயன்ஷியலோ ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு பெரிய பிரான்ச் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு அந்த பிளேயர் அனலைசிங் பண்ணி நாங்கள் ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துப்போம். அந்த அனலைஸ் ஸ்கோர் 50. ஸோ அந்த 50 பேஸ் பண்ணி நாங்கள் எங்களால் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன அடுத்த மேட்ச்சில் வந்து என்ன அவர் வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவார். அப்போ எங்களால் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் அதாவது ப்ரிடிக்ஷன் பர்பஸ்க்குமே எங்களை ஸ்டாட்டிஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதான் என்ன உங்களுக்கு ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வந்து எப்படி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நீங்கள் ஃபர்தராக வந்து டீப்பாக பார்க்கணும்னா என்னோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.